உலக வங்கி புதிதாக அண்மையில் வெளியிட்ட புதிய அறிக்கையில் என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது? உலகின் ஏனைய நாடுகளோடு ஒப்பிடுகையில் இலங்கை வேகமாக வளமை நிலைக்கு திரும்புவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதல்லவா? நாட்டின் அரசியலமைப்புக்கு அமைய நிதி அதிகாரம் மக்கள் உரிமை நடைமுறைப்படுத்துகின்ற உயரான நிறுவனமாக பாராளுமன்றமே காணப்படுகின்றது. நாட்டின் பொருளாதாரத்துக்கு அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் கணக்காய்வு மற்றும் சில அமைச்சுக்களின் செலவுகளுக்கு தேவையான குறைநிரப்பு மதிப்பீடுகளை மக்களுக்காக நிறைவேற்றவே பாராளுமன்றம் இன்று கூடியது. இந்நிலையில் ஒரு மணித்தியாலத்துக்கும் மேல் பாராளுமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்பட்டது. நாட்டின் மொத்த சனத்தொகையால் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்த முடியாது. பிரதிநிதித்துவம் செய்வதற்கான உறுப்பினர்களை தெரிவு செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புகின்றனர். இந்த தெரிவின் பொழுது ஏற்படுகின்ற பிணைப்பே சமூகத்துடனான இணக்கப்பாடாகும். இந்த பிணைப்பு குறித்த காலப்பகுதிக்காக மக்கள் வழங்கும் தற்காலிக பொறுப்பாகும். இந்த சமூக இணக்கப்பாட்டோடு இணைந்துள்ள சிலர் பொறுப்புகளை ஒருபுறம் வைத்துவிட்டு என்ன செய்கின்றனர்? வரலாற்றை எவர் மறந்தாலும் நாட்டு மக்கள் மறக்கவில்லை. சபாநாயகர் ஒருவரை தெரிவு செய்வதற்காக பாராளுமன்றத்தில் நடைபெற்ற வாக்கெடுப்பின் பொழுது ஏற்பட்ட மோதல் நினைவில் உள்ளதா? அன்று சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அதன் பின்னர் 52 நாள் சிக்கல் நினைவில் உள்ளதா? மிளகாய்த்தூள் வீசி சபாநாயகரின் ஆசனத்தில் அமர்ந்து பாராளுமன்றத்தின் சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கப்பட்ட விதம் மக்களின் நினைவில் உள்ளது. பாராளுமன்ற செயற்பாடுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் செங்கோலை எடுத்துக்கொண்டு ஓடிய பல சந்தர்ப்பங்களும் உள்ளன. மக்களின் நிதி அதிகாரம் வழங்கப்பட்டுள்ள பாராளுமன்றத்துக்குள் இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறும் பொழுது இறுதியில் என்ன நடந்தது? நாடு வங்குரோத்து அடைந்தது. வங்குரோத்து அடைந்ததன் விளைவுகளையே இன்றும் மக்கள் சுமக்கின்றனர். கஷ்டத்திலிருந்து மீள்வதற்கு முயற்சிக்கும் மக்கள் இந்த அனைத்து சுமைகளையும் சுமந்து கொண்டு இன்று துன்பப்படுகின்றனர். சரியான தீர்மானங்களை சரியான நேரத்தில் எடுக்காததால் ஏற்பட்ட அழிவு தொடர்பாக எமது நாட்டின் உயர்நீதிமன்றம் தீர்ப்பொன்றினூடாகவும் அறிவித்துள்ளது. அமைதியாக கூடி அமைதியான வாத பிரதிவாதங்களை மேற்கொண்டு தீர்மானங்களை எடுத்து அமைதியாக கலைந்து செல்வதே ஜனநாயக நாடுகளில் காணப்படுகின்ற நிலைமையாகும். சமூக இணக்கப்பாட்டினை மறந்து மக்களின் இறையாண்மை அதிகாரத்தை நடைமுறைப்படுத்தும் உயர் நிறுவனத்தின் செயற்பாடுகளை பல மணித்தியாலங்களாக சீர்குலைப்பதை மக்கள் அனுமதிப்பார்களா? இலங்கை வரலாற்றில் மிகப்பெரிய நிதி ஒப்பீடுகளில் ஒன்றை செய்துள்ளதாகவும் அது 3 வருடங்களுக்குள் உள்நாட்டு உற்பத்தியில் 8% சமமானதாகும் எனவும் உலக வங்கி அண்மையில் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1980ஆம் ஆண்டு முதல் உலகெங்கிலும் 123 நாடுகளில் மேற்கொள்ளப்பட்ட 330க்கும் மேற்பட்ட இதேபோன்ற முயற்சிகளுடன் ஒப்பிடுகையில் சர்வதேச தரங்களுக்கு அமைய இலங்கை வேகமாக செயற்பட்டுள்ளதாக உலக வங்கி சுட்டிக்காட்டுகின்றது. உலக வங்கியின் உறுப்பு நாடுகளில் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படும் இந்த மதிப்பாய்வினூடாக அனைத்து இளைஞர்களுக்கும் அரச நிதி செயற்பாடுகளை ஒரே முறையில் மேற்கொள்வதற்கான சிறந்த நிலையில் இலங்கை உள்ளதாகவும் உலக வங்கி குறிப்பிட்டுள்ளது.